வெல்கம் கைஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பத்தி பேசலான் இருக்கேன்னா, துப்பாக்கி படத்தோட ப்ரிவியூ பார்க்கலான் இருக்கேங்க. துப்பாக்கி அப்படியே இந்த டைட்டில் கேட்டோம்னா எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இது வந்து இந்த படம் கண்டிப்பா வந்து பெரிய ஒரு ஆக்ஷன் கலந்து த்ரில்லர் படமா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து அதை வந்து கண்டிப்பா உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, நம்ம முருகதாஸ் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அந்த படத்தை பத்தி ஒரு கதை சுருக்கத்தை சொல்லியிருந்தாரு. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு மாஸ், அதாவது ஒரு மாஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, இந்த படம் யார் நடிக்கிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் நடிக்கிற படங்க. விஜய் சார் அதாவது மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் விஜய் சாரை. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாவே இந்தியா என்ன வேர்ல்டு லெவலில் எடுத்தீங்கன்னாவே விஜய் சாருக்கு வந்து தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அது எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் எப்படி நமக்கு அவர் இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, அப்புறம் ஒரு டிரெக்டர் வந்து எந்த மாதிரி வந்து அந்த கதாபாத்திரம் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கதாபாத்திரத்தை ஒரு டைரக்டர் மைண்ட்ல என்ன நினைக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே எக்ஸ்பிரஷனை நம்ம விஜய் சார் கொடுப்பாரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷலு. அது வந்து டான்ஸ் இருந்தாலும் சரி, ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் பிளே, எனிதிங். சரிங்க, அப்படி இருக்க நம்ம விஜய் சார் வந்து இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காருனாவே அதில் வந்து பெரிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு. சரி, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த டைரக்டர் இருக்காருங்க, டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். இவர் எடுத்த எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பெரிய மெசேஜ் சொல்லாம இருக்கிறதே இல்லை. அதாவது ஒரு லவ் கடந்த படமா இருந்தாலும் சரி, அதாவது 2 ட்ராக்ல எடுத்துட்டு போவார். ஒரு மெசேஜை வந்து ஆக்ஷனையும் இந்த ஒரு ட்ராக் எடுத்துட்டு போவார், அதே ஈக்குவல் ட்ராக்ல வந்து லவ்வையும் எடுத்துட்டு போவார். கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெசேஜ் வந்து எண்ட் பாயிண்ட்ல வச்சிருப்பாரு. ஆமாங்க, நம்ம முருகதாஸ் சார் அப்படிதான் வந்து அவருடைய வே ஆஃப் டைரக்டிங் மெத்தடே அப்படிதான் இருக்கும். அது இப்போ நமக்கு அவர் இதுவரையும் டைரக்ட் பண்ண படத்துலேருந்தே நமக்கு தெரியும். இது ரமணா படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரமணா படத்தில் வந்து ஒரு கரப்ஷனுக்கு எதிரான ஒரு மெசேஜை கொடுத்துருப்பாரு. அதுக்கு அடுத்தது இப்போ கஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு லவ் படமாக கொடுத்துருந்தாரு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து 7ஆம் அறிவு படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் வந்து ஒரு பெருமையை ஏற்படுத்தி தர மாதிரி அந்த படத்தை வந்து கொண்டு வந்திருந்தாரு. கண்டிப்பாக அந்த படம் பார்த்ததுன்னு எனக்குள்ளேயே வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. எப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறேன். எப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு தமிழனால தான் வந்து அந்த கலை வந்து பரவிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு பெருமை இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறேன். இந்த விஷயம் வந்து இந்த படத்தை பார்க்குற வரல எனக்கு தெரியாது, நிஜமாக தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு உண்மையை வந்து அந்த படத்து வழியாக வந்து சொல்லியிருக்காரு நமக்கு. அப்படிங்கும்போது இவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெசேஜை வந்து அழகாக வந்து அந்த படத்து வழியாக வந்து சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம முருகதாஸ் சார் தான். சரிங்க, ஒரு ஃபேவரட் ஹீரோ இருக்காரு, நல்ல டைரக்டர் இருக்காரு. அடுத்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் டைரக்டர். ஆமாங்க, மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சார். இவர் வந்து மியூசிக் போட்டாருனாவே அந்த படம் வந்து பட்டைகிளப்பிட்டு விடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருடைய மியூசிக் ஆல்பம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளசண்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒர்க் பண்ணுற படத்தில் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு லவ் சாங் வச்சிருப்பாரு, அந்த லவ் ஃபெயிலியருக்கு ஒரு சூப் சாங் வச்சிருப்பாரு, அப்புறம் ஒரு குத்து சாங் வச்சிருப்பாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு மெலோடி சாங் வச்சிருப்பாரு. எல்லாமே அந்த மியூசிக் அதை கேட்க ஆரம்பிச்சோம்னாவே எல்லா ஏஜில் இருக்கிறவர் வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக்கை வந்து கரெக்டாக வந்து அப்படியே இது பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோ படத்தில் மியூசிக் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு இல்லைங்களா. அதில் அந்த என்னமோ ஏதோ சாங் வந்து இன்னமும் வந்து எல்லா சேனல்லையும் திருப்பினா எப்போனாலும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு வெரி பிளசண்டான மியூசிக் ஆல்பத்தை இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்தில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் வந்து பாடியிருக்காருங்க, நமக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு விஜய் சார். அப்படியான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உண்மையாக நமக்காக வந்து ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம விஜய் சார் வந்து பாடியிருக்காரு. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது முருகதாஸ் சார் வந்து நம்ம விஜய் சார் வந்து ஏதாவது ஒரு பாட்டில் வந்து பாட வைக்கணும்னு அவரோட மைண்ட்ல இருந்திருக்கு, அவரோட மைண்ட்ல ஒரு தாட் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து டியூன் போட்டு முடிச்சோடனே இந்த பாட்டை வந்து விஜய் சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே திங்க் பண்ணி முடிவு பண்ணி நம்ம விஜய் சார் வந்து பாட வச்சிருக்காங்க. அந்த பாட்டு வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்றாரு நம்ம முருகதாஸ் சார்.
அது இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயர்லேயே வந்து சூப்பரான சாங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. கண்டிப்பாக வருங்க அந்த பாட்டு. சரி, ஆடியோ ரிலீஸ் ஆகட்டும், நாம் போய் கேட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்தது இந்த படத்தில் இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினிங்க காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு ஃபீல்டில் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயினி. அப்படியேப்பட்ட ஒரு ஹீரோயினி வந்து நம்ம துப்பாக்கி படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அதாவது வந்து தமிழ் படத்தில் ஆல்ரெடி 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இல்லை. ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும். சரிங்க, இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷ் சிவம் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமோட்டோகிராஃபி இந்த இதுக்காக இந்த ஒர்க்குக்காகவே வந்து 4 வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன். அந்த டெக்னீஷியனும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னும் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்துக்காகவே ஒரு புது டெக்னிக்கல் உள்ள கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழ் சினிமாவில். ஆமாங்க, இதுவரை மற்ற படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபிலிம் ப்ரோவில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேக்கில் வந்து எடுக்கிற ஒரு கேமரா வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்களாமா, அதாவது வீடியோ குவாலிட்டிக்காக. சரிங்க, இன்னும் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன், அதாவது ஹீரோ இருக்காரு, இப்போ வில்லன் வேணும் இல்லைங்களா? வில்லன் யாரு? வித்யூ ஜம்வால் பண்றாரு. வித்யூ ஜம்வால் பார்த்தீங்கன்னா ரேஸ் 2 படத்தில் நடிச்சிருந்தாரு வில்லனா. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பில்லா 2 படத்துலேயும் வில்லனா நடிச்சிருந்தாரு. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்ன சொல்றது, ஒரு மார்ஷியல் ஆர்ட் அந்த கலையை கற்றுக்கிட்டு ஒரு அவர் வந்து வில்லனா ஆக்ட் பண்ணுறாருனாவே கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துலேயும் வந்து வெரி கிராண்டான ஒரு ஃபைட் சீனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு ரொம்ப இது வந்து ஆக்ஷன் படம்னால ஒரு பெரிய அட்வென்ச்சரஸாக நம்ம இந்த படத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு வந்து தகுந்த வில்லன் வந்து வித்யூ ஜம்வால் தாங்க. சரிங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கதை என்ன அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? இப்போ கதையை சொல்கிறேன். அதாவது கதை சொல்ற என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விஜய் வந்து ஒரு பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படியே நடிக்கிறாரு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எங்கவா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மும்பை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. மும்பையில் இருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த கரப்ஷன், அப்புறம் சமூக சீர்கேடுகள், இந்த மாதிரி சில சமுதாயத்தில் நடக்கிற ஒரு கொடுமைகளை பார்த்து தட்டி கேட்குற ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு விஜய் சார். இது வந்து ஒரு ட்ராக்கு. இன்னொரு ட்ராக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லவ் ட்ராக் வருது. அப்போ 2 ட்ராக்கை ஈக்குவலாக எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம முருகதாஸ் சார். ஆமாங்க, இந்த படத்தை வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாக லைக் பண்ணுங்கிறதுக்காகவே, அதாவது ஆக்ஷனையும் வந்து லவ்வையும் வந்து ஈக்குவல் ட்ராக்கில் கொண்டு போயிருக்காங்க. சரிங்க, இந்த படம் பார்க்குறதுக்கே அப்போ இதெல்லாம் கேட்க உடனே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்குள்ளே தோணுது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி இன் திஸ் இயர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு மக்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன் இந்த துப்பாக்கி படம் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் ஹீரோ விஜய் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் முருகதாஸ் சார் இருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்காரு, அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் டீம் இருக்கும்போது இந்த டீம் ஒர்க் பண்ற படம் வந்து கண்டிப்பா வந்து சூப்பரா வரும் அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது உண்மைதாங்க. இந்த படம் வந்து தீபாவளியிலிருந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. தீபாவளி அப்போ நம்ம இந்த படத்தை போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இந்த படம் வந்து ரியலாக வந்து 2012 சூப்பர் ஹிட் படமாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.